இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாருமே உங்களுடைய எந்த வேதனை, மனவேதனை, வருத்தங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எதுவா இருந்தாலும், உங்களுடைய வேண்டுதல் எதுவா இருந்தாலும், நம்ம வீட்ல இருக்கிற தெய்வங்கள் அத்தனை பேரையும் நான் காமிக்கிறேன். நீங்க எல்லாரும் அவங்கள பார்த்து நீங்க வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நம்ம ஐயாவை நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனதார உங்க வேண்டுதலை வேண்டுங்க. நம்மளுடைய கலியுக 18ஆம் படி கருப்பா அது நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அப்பாவை பாருங்க. என் 18ஆம் படி கருப்பனுக்கு அரோகரா, என் கலியுக கருப்பனுக்கு அரோகரா. மனதார உங்களுடைய கோரிக்கைய அப்பா கிட்ட வேண்டிக்கோங்க. அப்பா உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. அப்பா உங்களுடைய கண்ணீரை, கவலைய துடைக்க வந்திருக்காரு. கவலைப்படாம இருங்க, கண்ணீர் விட்டு அழாம இருங்க. யாருமே இல்லை உங்களுடைய கஷ்டத்தை போக்க, உங்களை கை தூக்கி நிறுத்தவங்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய கலியுக 18ஆம் படி கருப்பர் இருக்காரு. கடன் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, வீடு பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, கல்யாண பிரச்சனையா, குழந்தை பிரச்சனையா, உங்க எல்லா பிரச்சனையும் நம்ம 18ஆம் படி கருப்பன்ட்ட கொடுங்க. அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. மனதார அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, ஓடோடி வந்துருவாரு. அப்பான்னு கூப்பிட்ட மறு நிமிஷமே அப்பா ஓடி வந்துருவாரு. வெற்றியை தரக்கூடிய நம்மளுடைய வெற்றி விநாயகர் இருக்காரு. நம்முடைய அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மா இருக்காங்க. வெற்றிவேல் முருகர் இருக்காரு. இந்த வீரவேல் முருகர் பண்ற அதிசயமும் பெரிய அதிசயம். அப்பாவை நல்லா வேண்டிக்கோங்க, மனதார வேண்டிக்கோங்க. கட்டுகளை உடைக்கிறவ வாராகி தாயை நல்லா வேண்டிக்கோங்க. அங்காளம்மா வேண்டிக்கோங்க. கருமாரி நாகத்தம்மா வேண்டிக்கோங்க. அன்னபூர்ணியை நல்லபடியா வேண்டிக்கோங்க. ராக்காய் அம்மானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். மலையனூரனுடைய அன்பு உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஸ்ரீ மகாருத்ர வீரமகாளி என் தங்கத்தோடைய அன்பு அருளும் உங்களுக்கு எப்போதுமே நிறைஞ்சிருக்கும். என் காளியை நல்லபடியா மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க. உங்க கண்ணீரை துடைக்க நம்ம காளியும் கருப்பனும் கை கோர்த்து வர்றாங்க. உங்க பிரச்சனை இதோட போகும். நம்பிக்கையா இந்த வீடியோல பாக்குற நீங்க இது ஒரு வீடியோ தானே அப்படின்ட்டு இது உணர்ந்தவங்களுக்கு, அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பாக்குறவங்க கமெண்ட்ஸ் என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு நான் ஏன் இப்படி ஒரு வீடியோ போடுறேன்னு எனக்கே தெரியல. அத்தனை பேருடைய கண்ணீர் இங்க இருக்கு. அந்த கண்ணீருக்காக தான் இந்த வீடியோ வருது. கருப்பனும் காளியும் உங்களை நிச்சயமா தாய் தகப்பனா இருந்து உங்க கண்ணீரை துடைக்க வர்றாங்க. யாருமே இல்லை, நான் அனாதே இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. யாரோ ரொம்ப அழுவுறீங்க, அதனாலதான் இந்த வீடியோ இப்படி வருது. என் மனசை தொட்டு சொல்றேன். இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் உண்மையிலே சும்மா ஏனோ தானோ நான் ரிப்ளை பண்ணல. அவ்வளோ வலி வருத்தத்தோட கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி மன வேண்டுதல் வச்சு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். குழந்தை வரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகுற அத்தனை பேருக்கும் நம்மளுடைய கலியுக 18ஆம் படி கருப்ப கருணை காட்டுவாரு. தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நம்மளுடைய தெய்வங்கள் அத்தனுடைய அன்பும் அருளும் ஆசையும் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். சாமியே சரணம். 18ஆம் படி கருப்ப சாமியே சரணம்.